என்ன இது மழை நிற்கவே மாட்டேங்குது. ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கேன். மழை நின்னா சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா இந்த மழை நிற்கவே மாட்டேங்குதே. குளிர் வேற தாங்க முடியல. சரியா போச்சு, நீங்களும் மழையில் மாட்டிக்கிட்டீங்களா? இந்த மழை இப்போதைக்கு நிற்காது போல. நான் உங்களை பார்த்துட்டு தான் வந்தேன். இப்படி மழையில் தனியாக நின்றுட்டுருக்கீங்களே, உங்களுக்கு உதவி பண்ணலான்னு தான் வந்தேன். மழை நிற்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு. இப்படி நடுங்கிறீங்களே, எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்க. பரவாயில்ல, இருக்குதுங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது தப்பாக நினச்சிட்டா? எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். நீங்கள் ஒன்றும் பயப்படாமல் வாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் இங்கே நின்னீங்கன்னா நீங்கள் நடுங்கி செத்து போயிடுவீங்க. மழை பெஞ்சா மரத்துக்கடியில் எப்போவுமே நிற்கக்கூடாது. இடி மின்னல் தாக்கிடும். மழை இப்போது நிற்காது. நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்க. வாங்க. சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். இதை உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க. மழை விட்ட வாட்டி போகலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்கே யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். இந்தாங்க டவல், நல்லா தொடச்சிக்கோங்க. ஈரம் போக நல்லா தொடச்சாதான் குளிர் நிற்கும். ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு நல்லா பசிக்குது. உங்களுக்கும் பசிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், சாப்பிடுங்க. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பிடுங்க. நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். இந்தாங்க, இதை சாப்பிடுங்க. உங்களுக்கு பசிக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒன்றும் கூச்சப்படாமல் சாப்பிடுங்க. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். சொன்னால் கேளுங்க, கொஞ்சம் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பாட்டுக்கு நன்றி. அப்பாடி, ஒரு வழியா மழை நின்றுடுச்சு. ஆமாம், மழை நின்றுடுச்சு. சரி, நான் கிளம்புறேன். உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி. நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆமாம், உங்கள் பேர் நான் கேட்கவே இல்லையே. உங்கள் பேர் என்ன? என் பேர் மீனாட்சி. எல்லாம் என்ன மீனு மீனுன்னு கூப்பிடுவாங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் சதீஷ். சதீஷ், உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சதீஷ், என்னப்பா சதீஷ், 2 நாளா ஆஃபீஸுக்கு காணோம். என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? ஆமாப்பா, ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் டாக்டர்கிட்ட காமிச்சேன். பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்கு. அதான் கண்ட இடத்துல எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, உடம்ப நல்லா பார்த்துக்கோ. எனக்கு என்னமோ அந்த பொண்ணை போய் பார்க்கணுன்னே இருக்கு. எனக்கு அந்த பொண்ணோட நினைப்பாவே இருக்கு. அவளை போய் ஒரு தடவை பார்க்கணும். நான் மலையில் நனைஞ்சு நின்றுட்டு இருந்தப்போ அவளாவே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணான். இங்கே தானே அந்த வீடு இருந்துச்சு, இப்போ காணோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இங்கே தான் அந்த வீடு இருந்துச்சு. யாருக்கிட்ட கேட்கலாம்? அக்கம் பக்கத்தில் வீடு கூட இல்லையே. இதோ யாரோ வராரு, அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா, ஒரு நிமிஷம். இங்கே ஒரு வீடு இருந்துச்சு, அது இப்போ காணுமே. என்னது வீடா? இங்கே எந்த வீடையும் எப்போவுமே இருந்தது இல்லையே. நீங்கள் எந்த வீட்டை பற்றி கேட்குறீங்க? இல்லை ஐயா, 2 நாளைக்கு முன்னாடி மழை வந்துச்சு. அப்போ வந்து நான் இந்த வீட்டில் கொஞ்ச நேரம் தங்கிட்டு தான் போனேன். அப்படியா? அப்படியெல்லாம் எந்த வீடும் இங்கே இல்லை. சரி, மீனாட்சிங்கிற பொண்ணை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் சொல்கிறீங்களா? என்னது மீனாட்சியா? அந்த பொண்ணு எப்போவோ செத்து போயிட்டா. அந்த பொண்ணு இங்கே தான் அடக்கம் பண்ணாங்க. சரி, இங்கே ரொம்ப நேரம் நிற்காதீங்க, போய் வேலையை பாருங்க. நானும் வரேன். என்னது, மீனாட்சிங்கிறது பொண்ணு இல்லை பேயா? அதான் அந்த சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா? ஐயோ, இது எனக்கு தெரியலையே. சரி, நாம் இங்கே நிற்க வேணாம், நாம் கிளம்பலாம்.